பந்துராத்மா வனஸ்தஸ்ய ஏனாத்வை வாத்மனாஜிதா. அதாவது யாரொருவன் தன்னோட புலன்களை தன்னோட ஆசைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறானோ, அப்படி புலன்களையும் ஆசைகளையும் பற்றுகளையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற நபர் அவனுக்கு அவனே நண்பனாக இருக்கிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அனாத்மனஸ்து சத்ருத்வே வர்த்தேத ஆத்மைவ சத்ருவத். யாரொருவன் இப்படி கட்டுப்படுத்தாமல் இருக்கிறானோ, அதாவது அந்த புலன்களை அவன் கட்டுப்படுத்தாமல் புலன்களின் கட்டுப்பாட்டுக்குள்ள அவன் வருகிறானோ, புலன்கள் அவனை கட்டுப்படுத்துகிறதோ, அவனே அவனுக்கு எதிரியாக மாறுகிறான் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். முற்றிலுமாக முழுமையாக யாரும் யாருக்கும் எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை. சில நேரங்களில் எதிரியாகவும் இருக்கிறார், சில நேரங்களில் நண்பனாகவும் இருக்கிறார். இப்படி எப்பெல்லாம் நண்பனாக இருக்கிறார் என்றால், தன்னோட புலன்களையும் தன்னோட மனதையும் தன்னோட ஆசைகள் பற்றுகள் இது எல்லாத்தையுமே அடக்கி வைத்திருக்கும் போது அந்த சமயத்தில் தனக்கு தானே நண்பனாக தனக்கு தானே நன்மையை தரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இதுவே இந்த ஆசைகளை பற்றுகளை இந்த ஒரு புலன்களையும் மனதையும் அடக்காமல் வைத்திருக்கும் சமயத்தில் தனக்குத்தானே ஒரு எதிரியாக தனக்குத்தானே ஒரு தீமையை விளைக்கக்கூடிய ஒரு கெட்டவனாகவும் இருக்கிறார் என்று சொல்றார். அதனால் நாமே நமக்கு நண்பனாகவும் இருக்கிறோம், நாமே நமக்கு எதிரியாகவும் இருக்கிறோம் என்பதை அதற்கான விளக்கத்தை அதற்கான அர்த்தத்தை இந்த இடத்தில் அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். போன ஸ்லோகத்தின் ஒரு தொடர்ச்சியாக இருந்து போன ஸ்லோகத்திற்கு ஒரு விளக்கமாகவும் இந்த ஸ்லோகம் இருக்கு என்றுதான் சொல்லணும். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 6வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே.